அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸில் ஹெல்த் சென்டரில் இருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஹெல்த் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சரிங்களா. ஃபார்மசிஸ்ட் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் சென்டரில் இருக்குது. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் மற்றும் எம்ஐடி கேம்பஸில் வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சி இருக்குது. ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு 6 மாதம் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுப்பாங்க. பீரியாடிக் பிரேக், அதாவது 1 டே அல்லது 2 டேஸ் வந்து பிரேக் கொடுத்துட்டு திரும்பி ஒரு 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போவாங்க, சரிங்களா. இது பியூர்லி டெம்பரரி பேஸிஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கு. 778 ரூபாய், ஒரு நாளைக்கு 778 ரூபாய். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த் வந்து குறைந்தபட்சம் வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும், சரிங்களா. ஓகே, இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் அல்லது அதற்கு மேற்பட்ட படிப்பு முடிச்சிருக்காங்க. மினிமம் டிஃபார்ம், டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும், சரிங்களா. கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து என்டர் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கான பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 வருடம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட் வந்து தி டைரக்டர் ஹெல்த் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சர்தார் பட்டேல் ரோட் சென்னை 25 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். என்னைக்குள்ளே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா 21/8/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி, அதாவது அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி உங்களுடைய சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸில் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அதாவது சைன் பண்ணி அனுப்பணும். அப்ளிகேஷன் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் வந்து 21/8/2024 5:30 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும், சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மெயில் மூலியமாக, அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பலாம். அதற்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. dir.health@annauniv.edu அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் வந்து சப்ஜெக்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை வந்து சப்ஜெக்ட்டுக்கு போகணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு. இதில் ஃபார்மசிஸ்ட்டுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டணும். ஆஃப்லைனில் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் இந்த அப்ளிகேஷன் அப்படியே ஃபோட்டோ ஒட்டி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பலாம். ஆன்லைனில் அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபோட்டோ ஒட்டி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் சைன்லாம் பண்ணதுக்கப்புறமா அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். உங்களுடைய பேர், ஃபாதர் அல்லது மதருடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜு, ஜெண்டரு, நேஷ்னாலிட்டி, உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் எல்லாத்தையும் 1 by 1 கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க. பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுக்கணும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எந்த ஸ்கூலில் முடிச்சிங்க, எந்த காலேஜில் முடிச்சிங்க, எந்த ஆண்டு முடிச்சிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th 12th டிப்ளமோனா டிப்ளமோ, இல்லை டிகிரினா டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் எந்த டிசிக்னேஷனில், எந்த ஆர்கனைசேஷனில், எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க, டோட்டலாக எவ்வளோ மாதங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கான கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். அடிஷ்னலாக வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இது தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எதாவது இருக்குன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். கீழே சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் நீட்டாக வந்து கைப்பட எழுதலாம். ஹேண்ட் ரிட்டனாக இருக்கலாம், இல்லை டைப் பண்ணி கூட நீங்கள் அனுப்பலாம். எல்லா ஒரிஜினல்ஸையும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அது கீழே வந்து செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது உங்களுடைய சைன் போட்டு நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லை மெயில் அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஜெராக்ஸ் எடுத்து அதில் கீழே சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், சரிங்களா. கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும், இல்லைனா இன்டர்வியூ மட்டும் இருக்கும், சரிங்களா. அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இமெயில் அல்லது டெலிஃபோன் மூலயமாக ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்க்கு இன்ஃபர்மேஷன் போகும், சரிங்களா. உங்களுடைய சொந்த இதில் தான் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூவாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும் அட்டன் பண்ணணும். இது பியூர்லி டெம்பரரி பேசிஸ், 6 மாதங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம், சரிங்களா. அப்ளிகேஷன் அனுப்புறது ஆஃப்லைன் அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் தி டைரக்டர் ஹெல்த் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6,25,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 21/8/2024, சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஃபார்மசிஸ்ட்டில் டிப்ளமோ இன் ஃபார்மசி இல்லைனா பேச்சுலர் இன் ஃபார்மசி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா.